காலமும் காகங்களும். ஒரு நாள் இரவு நாகூர் காட்டுல ரொம்ப பலமா மழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த காட்டுல எங்க பார்த்தாலும் பலமா மின்னலும் இடியும் இடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல மீனுக்குருவியோட 2 குழந்தைங்களும் தான் வீட்டு ஜன்னல் பக்கத்துல உட்கார்ந்து மழையோட அழக ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அக்கா அக்கா, வானத்துல இருந்து யாருக்கா லைட் அடிக்கிறாங்க? என்ன லைட் அடிக்கிறாங்களா? தம்பி குக்கு, இதோட பேரு தான் மின்னல். இடியும் மின்னலும் எப்போதுமே சேர்ந்துதான் வரும். அப்படியா? இந்த இடி ரொம்ப சத்தமா கேக்குது அப்படின்னு 2 குழந்தைங்களும் பேசிக்கிட்டே மழையோட அழக ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பசங்களா, மழைய வேடிக்கை பார்த்தது போதும், சீக்கிரம் வந்து தூங்குங்க, அப்பதான் காலையில சீக்கிரம் எழும்ப முடியும். அந்த சமயத்துல பலமா ஒரு இடி இடிச்சது. பயந்து போன 2 குழந்தைங்களும் தான் அம்மாவோட பக்கத்துல வந்தாங்க. அம்மா, நல்லா மழை பெய்யுது. இந்த மழையில சூடா ஏதாச்சும் சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குமா? சரா, அப்படின்னா அம்மா உனக்கு சமோசா செஞ்சு தரவா? ஐயா, ஜாலி, சமோசானா எனக்கு ரொம்ப பிடிக்குமா? அம்மா அம்மா, சீக்கிரம் பண்ணுங்க. உடனே மீனுக்குருவியும் தான் குழந்தைங்களுக்காக சமோசா மாவை செஞ்சு அதை எண்ணெயில போட்டு சுட ஆரம்பிச்சது. தான் அம்மா சமோசா செய்யறத 2 குழந்தைங்களும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப சீக்கிரமாகவே மீனுக்குருவி தான் குழந்தைங்களுக்கு சுட சுட ருசியான சமோசாக்களை செஞ்சது. அந்த மழையில சூடான சமோசாவோட வாசம் காடு முழுவதும் பரவ ஆரம்பிச்சது. அந்த வாசம் மீனுக்குருவியோட பக்கத்து வீட்டுல வாழ்ந்த காகங்களோட வீட்டுக்கும் போக ஆரம்பிச்சது. அட அட அட, என்ன அருமையான வாசனை! மீனுக்குருவி சமோசா செய்ய ஆரம்பிச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த குருவி எப்ப மழை பெஞ்சாலும் சரி சுட சுட பலகாரங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கு. அந்த சமோசாவை எனக்கும் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அப்படின்னா நீங்க போய் மீனுக்குருவியோட வீட்ல இருந்து சமோசாக்களை திருடிட்டு வாங்க. என்ன, சமோசாக்களை திருடுறதா? ராணி, நீ தெரிஞ்சுதா சொல்றியா? மீனுக்குருவியோட வீட்ல 2 குட்டி பிசாசுங்க இருக்கு. அதுங்களோட கண்ணுல நான் பார்த்தேன், அவ்வளவுதான். என்ன அருமையான வாசனையா இருக்கு. அந்த சமோசாவை நான் சாப்பிட்டே ஆகணும். நான் ஏதாச்சும் போய் சொல்லி அந்த குருவி கிட்ட இருந்து சமோசாவை வாங்கிட்டு வரேன். ரொம்ப நல்லது ராணி, வெற்றியோட திரும்பி வா. உடனே ராணிக்காகமும் ஒரு கொடையை எடுத்துக்கிட்டு மீனுக்குருவியோட வீட்டுக்கு பறந்து போச்சு. அப்படி போன ராணிக்காகம் வீட்டோட கதவை தட்ட ஆரம்பிச்சது. அந்த சமயத்துல மீனுக்குருவியும் குழந்தைங்களும் அந்த சூடான சமோசாவை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அம்மா, இந்த மழையில யாருமா வீட்டோட கதவை தட்டுறாங்க? எனக்கு தெரியல சாரா. யாருக்காச்சும் ஏதாச்சும் உதவி தேவைப்படும்னு நினைக்கிறேன். நான் யாருன்னு பாக்குறேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தான் வீட்டோட கதவை திறந்துச்சு. ராணி அக்கா, என்ன விஷயம்? இந்த மழையில என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? மீனு, என்ன உன் நண்பன் புறா தான் இங்க அனுப்பி வச்சது. புறாவோட அம்மா வீட்டுக்கு வந்திருக்கா. அவங்களுக்கு சாப்பிட கொடுக்கறதுக்கு புறாவோட வீட்ல எதுவும் இல்லையா, அதான் உன் வீட்ல ஏதாச்சும் சாப்பாடு இருக்கான்னு கேட்டுட்டு வர சொல்லுச்சு. ராணி அக்கா, என் வீட்ல இப்பதான் நான் சூடா சமோசாக்களை செஞ்சேன், நீங்க உள்ள வாங்க. உடனே ராணிக்காகமும் மீனுக்குருவியோட வீட்டுக்குள்ள வந்துச்சு. மீனுக்குருவி கொஞ்சம் சமோசாக்களை ஒரு டிஃபன் பாக்ஸ்ல வச்சு ராணிக்காகத்துக்கிட்ட கொடுத்துச்சு. ராணி அக்கா, இந்த டிஃபன் பாக்ஸ புறா அண்ணா கிட்ட கொடுங்க. சரி சரி மீனு, எனக்கு நேரம் ஆகிட்டு. நான் சமோசாக்களை புறாவோட வீட்ல கொடுத்துட்டு என் வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ராணிக்காகவும் அந்த சமோசாக்களை வாங்கிக்கிட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. கடு, பாத்தீங்களா? இந்த டிஃபன் பாக்ஸ்ல சூடா சமோசா இருக்கு. ராணி, நீ என்ன சொல்லி அந்த குருவி கிட்ட இருந்து சமோசாக்களை வாங்கின? புறாவோட அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க, புறாவுக்கு சாப்பாடு வேணும்னு சொன்னேன். அந்த குருவி எதையும் யோசிக்காம எனக்கு சமோசாக்களை தந்துட்டு. ஜாலி ஜாலி, புறாவோட அம்மாவுக்கு பதிலு நாம இந்த சமோசாக்களை சாப்பிடுவோம் அப்படின்னு பேசிக்கிட்டு 2 காகங்களும் ரொம்ப சந்தோஷமா அந்த சமோசாக்களை சாப்பிட்டாங்க. அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. காட்டுல மழையும் நின்னுச்சு. சரா, சீக்கிரம் தம்பி எழுப்பு, ஸ்கூலுக்கு நேரம் ஆகிட்டு. நான் புறா மாமாவோட வீட்ல போய் உன்னோட டிஃபன் பாக்ஸ வாங்கிட்டு வரேன். சரிம்மா, நீங்க போயிட்டு வாங்க, நான் தம்பியை எழுப்புறேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி டிஃபன் பாக்ஸ வாங்குறதுக்காக புறாவோட வீட்டுக்கு போச்சு. புறானே, சாராவோட டிஃபன் பாக்ஸ்ல சமோசா கொடுத்து விட்டனே, அதை கொடுங்க. சாராவுக்கு பள்ளிக்கு நேரம் ஆகிடுச்சு. என்ன மீனு சொல்ற? சமோசாக்களை கொடுத்து விட்டியா? எப்போ? உங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு ராணிக்காகவும் என்கிட்ட இருந்து சமோசாக்களை வாங்கிட்டு போச்சு. ஐயோ மீனு, அந்த ராணி உன்னை ஏமாத்திருக்கா. எங்க அம்மா ஒன்னும் வீட்டுக்கு வரல. புறானே, அந்த காகங்கள் என்ன நல்லா ஏமாத்திட்டாங்க. நான் இப்பவே அவங்க வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி ரொம்ப கோவமா
வேகமா காகங்களோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. மீனுக்குருவி வீட்டுக்கு வந்து பார்த்த நேரம் 2 காகங்களும் ரொம்ப அயர்ந்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஏமாற்றுக்கார காகங்களே, சீக்கிரம் என்னோட டிஃபன் பாக்ஸ் கொடுங்க. மீனு, உன்னோட டிஃபன் பாக்ஸ் புறாவோட வீட்ல இருக்கும். நீ உன் வீட்டுக்கு போ. நான் புறா கிட்ட இருந்து உன் டிஃபன் பாக்ஸ் வாங்கிட்டு வரேன். நான் புறாவோட வீட்ல இருந்து வரேன். உங்களோட பொய் எல்லாம் எனக்கு தெரிஞ்சிடுச்சு. இனிமே நான் என்னைக்குமே உங்களை நம்ப மாட்டேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தான் டிஃபன் பாக்ஸ வாங்கிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. நேத்தைக்கு சமோசாவை சாப்பிட்டுட்டு நீ டிஃபன் பாக்ஸ மீனுக்குருவியோட வீட்டுல கொடுத்திருந்தா நாம இன்னைக்கு மீனுக்குருவி கிட்ட மாட்டி இருக்க மாட்டோம். காலு, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? கஷ்டப்பட்டு நான் சமோசாக்களை வாங்கிட்டு வந்தேன். அதை நல்லா சாப்பிட்டீங்கல்ல. அந்த டிஃபன் பாக்ஸ நீங்க எடுத்துட்டு போய் மீனுக்குருவியோட வீட்டுக்கு கொடுத்திருக்கலாம்ல. நீங்க சரியான சோம்பேறி. தின்னணும், தூங்கணும், அதான் உங்க வேலை அப்படின்னு 2 காகங்களும் ஒருத்தருக்கொருத்தர் சண்டை போட்டுக்கிட்டாங்க. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. ஒரு நாள் ராத்திரி ராணி காகத்தோட அம்மா ராணி காகத்தோட வீட்டுக்கு வந்தாங்க. ராணி மகளே, எப்படிம்மா இருக்க? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுமா, அதனாலதான் இன்னைக்கு உன் வீட்டுக்கு வந்தேன். அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷம். நீங்க வீட்டுக்கு வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அத்தை, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மருமகனே. நீங்க 2 பேரும் நல்லா இருக்கீங்கல்ல? எங்களுக்கு என்ன, நாங்க நல்லா தான் இருக்கோம். காலு, நீங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருங்க. நான் அம்மாவுக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாச்சும் கொண்டு வரேன். என்ன சொல்ற ராணி? நம்ம வீட்ல எதுவுமே இல்லையே. நான் வேற ஏதாச்சும் பறவைகள் கிட்ட இருந்து சாப்பாடு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் தான் வீட்ல இருந்து வெளிய பறந்து போச்சு. மருமகனே, என் பொண்ணு எங்கப்பா போறா? அது ஒண்ணும் இல்ல அத்தை, நீங்க வந்திருக்கீங்கல்ல அதனாலதான் உங்களுக்காக கடைக்கு போய் இனிப்பு வாங்கிட்டு வர போயிருக்கா. ராணிக்காகவும் புறாவோட வீட்டுக்கு போச்சு. புறானே, எங்க அம்மா எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. எங்க வீட்ல சாப்பாடு எதுவும் இல்ல. உங்ககிட்ட ஏதாச்சும் சாப்பாடு இருக்கா? ஹே ராணி, உன்னை பத்தி எல்லாம் எனக்கு தெரியும். அன்னைக்கு மீனுக்குருவியை ஏமாத்தின மாதிரி இன்னைக்கு என்ன ஏமாத்த வந்துட்டியா? என் வீட்ல எதுவும் இல்ல, ஓடிடு. உடனே ராணிக்காகவும் கிளியோட வீட்டுக்கு பறந்து போச்சு. கிளியனே, என் வீட்டுக்கு எங்க அம்மா வந்திருக்காங்க. உங்ககிட்ட ஏதாச்சும் சாப்பாடு இருந்தா கொடுப்பீங்களா? உன்னை பத்தி நான் அன்னைக்கு கேள்விப்பட்டேன். நீ இதே மாதிரி பொய்ய சொல்லிதான் ஒவ்வொரு வீட்ல இருந்தும் சாப்பாடு வாங்குற. உன்கிட்ட நான் ஏமாற மாட்டேன். போ போ அப்படின்னு சொன்ன கிளி வீட்டோட கதவை பூட்டிடுச்சு. எந்த பறவைகளுமே ராணிக்காகத்துக்கு எந்த சாப்பாட்டையும் கொடுக்கல. வேறு வழி இல்லாத ராணிக்காகவும் மீனுக்குருவியோட வீட்டுக்கு வந்துச்சு. மீனு மீனு, நீயாச்சும் எனக்கு உதவி செய் மீனு. நிஜமா எங்க அம்மா என் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட எந்த சாப்பாடும் இல்ல. ராணி அக்கா, போதும். எத்தனை வாட்டி தான் பொய் பொய்யா சொல்லிக்கிட்டு இருப்பீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்கு எந்த சாப்பாடும் தர மாட்டேன். ராணிக்காகமும் ரொம்ப வருத்தத்தோட தான் வீட்டுக்கு பறந்து போச்சு. ரொம்ப வருத்தமான ராணிக்காகவும் அழுதுகிட்டே தான் அம்மா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுச்சு. மகளே ராணி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உன் அப்பாவும் உன்ன மாதிரி தாம்மா. எல்லார்கிட்டையும் பொய்யா சொல்லி நிறைய ஏமாத்து வேலைகளை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஒரு நாள் உண்மையாகவே அவரை கழுகு பிடிச்சிடுச்சு. நான் யார்கிட்டயோ உதவி கேட்டேன். ஆனா எல்லாருமே நான் சொல்றது பொய்ன்னு நினைச்சு எனக்கு எந்த உதவியும் செய்யல. இப்போ நீயும் அப்படியே இருக்கிற. அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ராணிக்காகத்தோட அம்மா ரொம்ப வருத்தத்தோட அங்கிருந்து பறந்து போனாங்க. அன்னையில இருந்து 2 காகங்களும் யாரையும் பொய் சொல்லக்கூடாது, யார்கிட்டயும் ஏமாற்ற கூடாதுன்னு ஒரு நல்ல பாடத்தை கத்துக்கிட்டாங்க. மழைக்காலத்தில் பறவையின் பள்ளிக்கூடம். ஒரு அழகான காட்டுல குழந்தைங்க படிக்கிறதுக்கான ஸ்கூல் ஒண்ணு இருந்துச்சு. அந்த ஸ்கூலோட பிரின்சிபலா ரோசி டீச்சர் வேலை பார்த்துக்கிட்டு வந்தாங்க. அந்த ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கிற வேலைய காலுக்காகவும் பண்ணிக்கிட்டு வந்துச்சு. அந்த ஸ்கூலுக்கு சொந்தமா ஒரு ஹெலிகாப்டர் பஸ் ஒண்ணு இருந்துச்சு. ஜம்ஜம் குருவி அந்த பஸ்ல டிரைவரா வேலை பார்த்துச்சு. ஸ்கூல் பஸ்ல போறதுன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க இயற்கை அழகை ரசிச்சபடியே மலையையும் மேகத்தையும் ரொம்ப பக்கத்துல பார்த்தபடியே ரொம்ப சந்தோஷமா தங்களோட ஸ்கூலுக்கு போவாங்க. இப்படி ஒரு நாள் காலையில ஜம்ஜம் குருவி வழக்கம் போல குழந்தைங்களை கூப்பிடுறதுக்காக ஸ்கூல்ல இருந்து போச்சு. எல்லா குழந்தைங்களும் தங்களோட ஸ்கூல் பஸ்ல ஸ்கூலை நோக்கி போய்கிட்டு இருந்தாங்க. ஆனா மீனுக்குருவியோட வீட்டு முன்னாடி ஸ்கூல் பஸ் நிக்கவே இல்ல. ஏன்னா மீனுக்குருவி இன்னும் ஸ்கூல் பஸ்ஸுக்கான ஃபீஸ கட்டல. ஐயோ, ஸ்கூல் பஸ் நிக்காம போகுதே. அம்மா, ஸ்கூல் பஸ் போயிடுச்சுமா. இப்போ நான் எப்படிமா ஸ்கூலுக்கு போறது? சரா, நீ அழாத. அம்மா சரியான நேரத்துல உன்னை ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுறேன்.
மீனுக்குருவி தான் குழந்தைய கூட்டிக்கிட்டு ரொம்ப வேகமா ஸ்கூலை நோக்கி பறந்து போச்சு. அந்த ஸ்கூலோட சொந்தக்காரர் மகிங்கிற ஒரு பணக்கார கழுகு. அந்த கழுகுக்கு பணத்தாசை ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. மீனுக்குருவியும் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப வேகமா பறந்து சாராவை சரியான நேரத்துல ஸ்கூல்ல கொண்டு வந்து விட்டுடுச்சு. அன்னைக்கு வழக்கம் போல வகுப்புகள் ஆரம்பமாச்சு. எப்படி தனியாகவே கூடு கட்டணும், தனியாகவே பறக்கணும், தனியாகவே இறை தேடணும்னு எல்லா ஆசிரியரும் தங்களோட வகுப்பை ரொம்ப சிறப்பா நடத்தினாங்க. அப்படியே சாயந்தர நேரம் வந்துச்சு. எல்லா குழந்தைங்களும் ரொம்ப சந்தோஷமா தங்களோட ஸ்கூல் பஸ்ல வீட்டுக்கு போறதுக்கு தயாரானாங்க. ஆனா சாரா மட்டும் தான் வகுப்பு முன்னாடி நின்னுக்கிட்டே தான் அம்மாவுக்காக காத்திருந்தா. கொஞ்ச நேரத்திலேயே மீனுக்குருவி தான் குழந்தைய கூட்டிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. அதே நேரத்துல மற்ற பறவைகளும் மாலை நேர வானத்தை ரசித்தபடியே தங்களோட வீட்டை நோக்கி ஸ்கூல் பஸ்ல போனாங்க. அம்மா, நாளைக்கு தான் ஃபைனல் எக்ஸாம். இந்த எக்ஸாம் எழுத அலோ பண்ணுவாங்களான்னு தெரியல. நீ ஏன் அப்படி நினைக்கிற? அம்மா பஸ் ஃபீஸ் மட்டும் தாமா கட்டல. எக்ஸாம் ஃபீஸ், புக் ஃபீஸ், செமஸ்டர் ஃபீஸ் எல்லாமே அம்மா கட்டிட்டேன். நாளைக்கு கண்டிப்பா உன்னை எக்ஸாம் எழுத அலோ பண்ணுவாங்க. நீ பரீட்சைக்கு படிக்கிற வேலையை மட்டும் பாரு, சரியா? அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. அது அந்த கல்வி ஆண்டோட கடைசி நாள் என்பதனால அந்த ஸ்கூலோட முதலாளி மகிக்கழுகு ஸ்கூலுக்கு வந்திருந்துச்சு. நாளையிலேருந்து எல்லா குழந்தைங்களுக்கும் நாம லீவு விட போறோம். அதுக்கு முன்னாடி லீவு முடிஞ்சு எல்லா குழந்தைங்களும் மறுபடியும் ஸ்கூலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே எல்லா ஃபீஸையும் கட்டியிருக்கணும், சரியா? இப்படி எந்த குழந்தைங்க எந்த ஒரு ஃபீஸை கட்டலைன்னாலும் அவங்கள ஸ்கூலுக்கு வர வேண்டாம்னு சொல்லிடுங்க, புரியுதா? சரி எம்டி சார், எல்லா குழந்தைங்க கிட்டயும் சொல்லிடுறேன். அவங்களோட பேரண்ட்ஸுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். கொஞ்ச நேரத்திலேயே ஸ்கூல்ல எக்ஸாம் ஆரம்பமாச்சு. குழந்தை சாராவோ எல்லா தேர்வையும் ரொம்ப சரியா பண்ணினா. அவதான் அந்த வகுப்புலயே முதல் மாணவியா வந்தா. பசங்களா, இன்னையோட ஸ்கூலுக்கு நாங்க லீவு விட போறோம். நீங்க எல்லாரும் 1ஆம் கிளாஸ் முடிச்சு 2ஆம் கிளாஸுக்கு போக போறீங்க. ஆனா 2 வாரம் கழிச்சு நீங்க மறுபடியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடியே எல்லா ஃபீஸையும் கட்டிடணும், சரியா? யாராச்சும் எந்த ஒரு ஃபீஸை கட்டலைனாலும் ஸ்கூலுக்கு வர நாங்க அலோ பண்ண மாட்டோம், புரிஞ்சதா? ஜம்ஜம் குருவி எல்லா குழந்தைங்களையும் அவங்க வீட்டுல கொண்டு போய் விட ஆரம்பிச்சது. குழந்தைங்களும் லீவு நாள் ஆரம்பமானதை நினைச்சு ரொம்ப சந்தோஷத்துல இருந்தாங்க. ஆனா குழந்தை சாராவோ பிரின்சிபல் மேடம் சொன்னதை நினைச்சபடியே ரொம்ப சோகமா தான் அம்மா கூட பறந்துகிட்டு இருந்தா. ஜன்னல்ல இருந்து என்னமா பாத்துக்கிட்டு இருக்க? நீ இன்னும் உனக்கான காஃபியை குடிக்கலையா? லீவு முடிஞ்சு வரதுக்கு முன்னாடியே எல்லா ஃபீஸையும் கட்டிடணும்னு பிரின்சிபல் மேடம் சொன்னாங்க. அப்படி ஒரு ஃபீஸ் கட்டலைனாலும் ஸ்கூலுக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்கம்மா. சாரா, நீ அதை நினைச்சு கவலைப்படாத. அம்மாவோட தக்காளி செடி எல்லாம் சீக்கிரம் நல்ல விளைச்சல கொடுக்கும். அத மார்க்கெட்ல வித்தா போதும், நான் உனக்கான எல்லா ஃபீஸையும் கட்டிடுவேன். உன்னோட விடுமுறை நாட்களை சந்தோஷமா கொண்டாடு, சரியா? அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. சாரா தான் அம்மா கூட தான் அம்மாவுக்கு சொந்தமான தோட்டத்துக்கு போனா. மீனுக்குருவி தான் தோட்டத்துல நிறைய தக்காளி செடிகளை நட்டு வச்சிருந்துச்சு. குழந்தை சாரா எல்லா வகையிலையும் தான் அம்மாவுக்கு நல்ல உதவியா இருந்தா. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. ஆனா மீனுக்குருவியோட தக்காளி செடியோ சரியான நேரத்துல எந்த விளைச்சலையுமே கொடுக்கல. ஒரு நாள் ராணிக்காகவும் மீனுக்குருவியோட வீட்டுக்கு வந்துச்சு. மீனு, நாளைக்கு ஸ்கூல் ஆரம்பிக்க போகுதுல்ல, நான் என் குழந்தைக்கான புக்கு, பேக் எல்லாம் வாங்குறதுக்காக மார்க்கெட்டுக்கு போறேன். நீயும் என் கூட வரியா? இல்ல ராணி அக்கா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறமா வரேன், நீங்க போயிட்டு வாங்க. மீனுக்குருவி இப்படி சொன்னதுமே ராணிக்காகவும் தான் பையன் ராஜுவை கூட்டிக்கிட்டு மார்க்கெட்டை நோக்கி போச்சு. என் தக்காளி செடிங்க சரியான நேரத்துல விளைச்சல கொடுக்கலையே, என்கிட்ட இப்ப எந்த காசும் இல்ல. நான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டலைன்னா சாராவை ஸ்கூல்ல அலோ பண்ண மாட்டாங்களே. சாரா, நீ வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கோ, கதவை இறுக்கமா பூட்டிக்கோ, அம்மா உன் ஸ்கூல் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி சாராவோட ஸ்கூலை நோக்கி பறந்து போச்சு. வணக்கம் பிரின்சிபல் மேடம், நான் இந்த ஸ்கூல்ல 1ஆம் கிளாஸ் படிக்கிற சாராவோட அம்மா. என்னோட தக்காளி செடிகள் இன்னும் 1 மாசத்துல நல்ல விளைச்சல கொடுத்துடும். அதை நான் விட்டதுமே உங்களோட எல்லா ஸ்கூல் ஃபீஸையும் கட்டிடுறேன். தயவு செஞ்சு எனக்கு 1 மாசம் மட்டும் கால அவகாசம் கொடுங்க மேடம். சாராவோட அம்மாவா நீங்க? சாரா ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு. சரி, நீங்க கவலைப்படாதீங்க. 1 மாசத்துக்குள்ளாக நீங்க சீக்கிரம் ஃபீஸை கட்டிடுங்க.
அது வரைக்கும் சாராவை நீங்க தாராளமா ஸ்கூலுக்கு அனுப்பலாம். இந்த மாதிரி ரெண்டு பறவைகளும் பேசிக்கிட்டு இருந்தத பிரின்சிபல் ரூமோட வெளியே நின்னபடி காலுக்காகவும் கேட்டுச்சு. ஆஹா, இந்த விஷயத்த மகிக்கழுகு கிட்ட சொன்னா போதும், நான் தான் அடுத்த பிரின்சிபல் அப்படின்னு சொன்ன காலுக்காகவும் ரொம்ப வேகமா கழுகோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. எம்டி சார், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ரோசி டீச்சர் ஃபீஸ் கட்டலைனாலும் குழந்தைங்கள ஸ்கூலுக்கு வரலான்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்ல, அவங்களே ஸ்கூல் ஃபண்ட்ல இருந்து குழந்தைகளுக்கான ஃபீஸையும் கட்டுறாங்க. என்ன காலு சொல்ற? உண்மையா? அப்படின்னு சொன்ன மகிக்கழுகு ரொம்ப கோபமா தன்னோட ஸ்கூலுக்கு வந்துச்சு. ரோசி டீச்சர், இனிமே நீங்க இந்த ஸ்கூலோட பிரின்சிபல் கிடையாது. இன்னையோட நீங்க உங்க வீட்டுக்கு போலாம். எம்டி சார், நீங்க என்ன சொல்றீங்க? அப்படி நான் என்ன தப்பு செய்தேன்? என்கிட்ட எதுவும் கேட்க வேண்டாம். ஒழுங்கா இந்த ஸ்கூலை விட்டு போயிடுங்க. மகிக்கழுகு இப்படி சொன்னதுமே ரோசி டீச்சரும் தன்னோட வேலையை விட்டுட்டு அங்கிருந்து போயிட்டாங்க. காலுக்காக தான் ஆசைப்பட்டபடியே அந்த ஸ்கூலோட பிரின்சிபலா மாறிச்சு. அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. எல்லா பறவைகளும் ரொம்ப சந்தோஷமா தங்களோட ஸ்கூலுக்கு வந்தாங்க. மீனுக்குருவியும் வழக்கம் போல தான் குழந்தைய ஸ்கூல்ல கொண்டு வந்து விட்டுச்சு. உன் அம்மா கிட்ட போய் சொல்லிடு, நாளையில இருந்து நீ ஸ்கூலுக்கு வர வேண்டாம். உன் அம்மா எல்லா ஸ்கூல் ஃபீஸையும் கட்டின அப்புறம் நீ ஸ்கூலுக்கு வந்தா போதும், சரியா? அன்னையில இருந்து குழந்தை சாராவும் ஸ்கூலுக்கு போறத நிறுத்திட்டா. எல்லா குழந்தைங்களும் ரொம்ப சந்தோஷமா ஸ்கூலுக்கு போறத குழந்தை சாரா ஏக்கத்தோடயே பார்த்துக்கிட்டு இருப்பா. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. ஒரு நாள் காட்டுல ரொம்ப பலமா கனமழை பெய்யறதுக்கான அறிகுறிகள் இருந்துச்சு. இதனால எல்லா குழந்தைங்களையும் ரொம்ப சீக்கிரமாகவே தங்களோட ஸ்கூல் பஸ்ல வீட்டுக்கு அனுப்பி வச்சாங்க. மகிக்கழுகு அதனோட வேலையை எல்லாம் காலுக்காகத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. காட்டுல ரொம்ப பலமா கனமழை கொட்ட ஆரம்பிச்சது. அந்த காட்டுல இருந்த ஒரு ஆறு உடைஞ்சதுனால காட்டுக்குள்ள ரொம்ப அதிகமா தண்ணீர் வர ஆரம்பிச்சது. அந்த தண்ணீர் மெதுவா ஸ்கூலையும் சூழ ஆரம்பிச்சது. ஒரு உடைஞ்ச மரத்தோட கிளை வேகமா வந்து பிரின்சிபல் ரூம மூடிடுச்சு. இதனால அந்த ரூமுக்குள்ளேயே மகிக்கழுகும் காலுக்காகவும் மாட்டிக்கிட்டாங்க. ஆனா நேராக மழையோட தாக்கம் அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சு. அந்த பயத்திலேயே மகிக்கழுகு அங்கேயே மயங்கி விழுந்துடுச்சு. அச்சோ, எம்டி சார் மயங்கி விழுந்துட்டாரு. யாராச்சும் இருக்கீங்களா? யாராச்சும் எங்களை காப்பாத்துங்க. அந்த சமயத்துல மீனுக்குருவி தான் தோட்ட வேலைகளை எல்லாம் முடிச்சுக்கிட்டு அந்த பக்கமா பறந்து போய்கிட்டு இருந்துச்சு. காலுக்காகத்தோட சத்தம் கேட்டதுமே மீனுக்குருவி ஸ்கூலுக்கு பக்கத்துல வந்துச்சு. காலு சார், நீங்க கவலைப்படாதீங்க, நான் இப்பவே அந்த மரக்கிளையை நீக்கிறேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி அந்த மரக்கிளையை நீக்க முயற்சி செய்தது. ஆனா மீனுக்குருவி எவ்வளவு முயற்சி செய்தும் அதனால அந்த மரக்கிளையை நீக்க முடியல. உடனே மீனுக்குருவி உதவிக்காக ரோசி டீச்சரை கூப்பிட்டுட்டு வந்துச்சு. ரெண்டு பறவைகளும் ஒன்னா சேர்ந்து அந்த மரக்கிளையை நீக்கினாங்க. ரொம்ப வேகமா மகிக்கழுகையும் காலுக்காகத்தையும் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க. ரோசி டீச்சர், என்ன மன்னிச்சிடுங்க. பணம் தான் எல்லாம், பணத்தால எல்லாம் சாதிச்சிடலாம்னு நினைச்சேன். ஆனா இந்த மழை எனக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுத்துடுச்சு. எம்டி சார், நீங்க என்னையும் மன்னிச்சிடுங்க. பிரின்சிபல் ஆகிறதுக்கு ஆசைப்பட்டு தான் நான் இல்லாததையும் பொல்லாததையும் உங்ககிட்ட சொல்லி தந்தேன். ரோசி டீச்சர், இனிமே நீங்களே இந்த ஸ்கூலோட பிரின்சிபலா இருங்க. எல்லா ஏழை குழந்தைங்களும் இனிமே என் ஸ்கூல்ல இலவசமா படிக்கலாம். மகிக்கழுகு சொன்னதை கேட்டதுமே மீனுக்குருவி ரொம்ப சந்தோஷம் ஆகிடுச்சு. அன்னையில இருந்து குழந்தை சாரா தினமும் ரொம்ப சந்தோஷமா தன்னோட கல்வியை தொடங்க ஆரம்பிச்சா. நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். பேச்சு, அபி, ஆதித்யா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹர்ஷா, தர்ஷியா, யோக தர்ஷன் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் ரோஹித், ராணி, ராமு, நிர்மலா, ஏழுமலை, சரவணன், மணி எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். தனிஷ், தர்ஷன் ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் தஸ்வின், தேன்மொழி பாப்பா, உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். சந்தோஷ், சுபிக்ஷன் ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். யயாதினி, கௌசல்யா, குப்புசாமி, சண்முகா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ரஷ்யா, உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாய் அமந்தியா, ரம்யா, ராகினி ரெண்டு குட்டீஸ்
ஒரு பெரிய ஹாய். ரிவாசினாத், உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாய் ஆலியா. பிரதீக்ஷா பாப்பா, உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நிஷாந்தினி, ஹர்ஷிதா, பாண்டி, நவஸ்ரீ, யோகஸ்ரீ எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். நீ